கொலை குற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த குற்றத்துக்கு நடவடிக்கை எடுக்காங்கிறது தான் இது. தமிழ்நாட்டில் எந்த குற்றங்கள் நடந்தாலும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடவடிக்கை எடுக்காம இருந்தால் தான் நீங்கள் இதை ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்வடுகின்ற அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது. ஒருத்தருக்கு முன்விரோதம் காரணமாகத்தான். எனவே மக்கள் தொகை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் இது போன்ற சம்பவங்களுடைய எண்ணிக்கையும் ஒரு சில கூடத்திலையும் குறைய தெரியும். ஆனால் அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது. நாங்க எந்த வகையிலும் அதுக்கு பொறுப்பாக இருந்தால் எங்கள் மீது குற்றம் சுமத்தலாம். கொலை குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது. இதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே. ஆக மொத்தம் ரெண்டு குத்துன மூணாவது குத்துனா குத்தவா குத்துன உன் கையை தரோமா குத்துறேன். எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது எல்லா கட்சியும் போறது. பையன் சார் இந்த பால்சாமி. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அதுக்கு என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். குறுகிய காலத்துல இவ்வளவு திட்டங்களை தீட்டினது ஒட்டுமொத்த இந்தியாவில இப்ப இருக்கிற திமுக அரசா தான் இருக்க முடியும். திமுக ஆட்சியானது எப்படி செயல்படுகிறது என்பதை இது போன்ற மனிதர்கள் முன்னால மைக்கை போய் நீட்டாம தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் போய் மைக்கை நீட்டி தெரிந்து கொள்ளுங்கள். யாருக்கு சொல்றேன், இதோ இங்க இருக்கக்கூடிய ஊடகத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சொல்றேன், உரிமையோட சொல்றேன். யார் யார்கிட்ட போய் மைக்கை போய் நீட்டுறீங்களா, மக்கள்கிட்ட போய் மைக்கை நீட்டி பாருங்க. மட்டமாச்சு பொறம்போக்கு விஜயாச்சு மயில் மட்டாச்சானிங்களா பொறம்போக்கு நாய்ங்களா போய் தோத்துங்களா பொறம்போக்கு. உங்களில் ஒருவனான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்டேன். அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லுவேன். அன்று முதல் இந்தியாவே பாராட்டுகிற நல்லாட்சியை நடத்தி வருகிறேன். பார்த்தாலே தெரிகிறதா நம்மோட திராவிட மாடல் ஆட்சியில 3 ஆண்டுகளா மக்களாகிய உங்களுக்கு செஞ்ச சாதனைகளோட பட்டியலை சொல்லவா? பாடி தொலையும் சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் போதாது. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு மகளிர் சொல்றாங்க, ஊழலுக்கு விதை போட்டு அதை பாதுகாப்பா சயின்டிபிக்கா திருடுற ஒரு டெக்னாலஜி வந்து யார்கிட்ட இருக்குன்னா திமுக தான். அடுத்து விடியல் பயணம் திட்டம் பத்தி பேசுறாங்க. அடுத்த வீடியோல முட்டை பாதி எதுக்கு பாதி வேகமா இருக்கு, பாதி எதுக்கு பிள்ளைகளுக்குள்ள புழுவா கிடக்கு சோறு புள்ளா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தை பேட்டி கொடுக்குது. இன்னொரு கல்லூரி படிக்கிற தம்பி பேசுறாரு, 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணி காவா சீரமைச்சதுனால வெள்ள தண்ணி எல்லாமே டைரக்டா சீக்கு போயிருச்சு. அப்புறம் நீங்க பின்னாடி பாக்குற காரு கூட மூழ்கி இருக்கிறது வெள்ள தண்ணியால இல்லங்க, எங்க பக்கத்து வீட்டு அங்கிள் மோட்டரை போட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டாரு, அந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி தான் மூழ்கி இருக்கு. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்திற்கும் பார்த்து பார்த்து பல திட்டங்களை தீட்டி தருபவன் தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா கேமரா ஆக்சன். ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. தாலி அறுத்த கனிமொழியே, தாலி அறுத்த கனிமொழி, கோ பேக் ஸ்டாலின், கோ பேக் கனிமொழி. தாலி அறுத்த கனிமொழியே வெளியே போ, வெளியே போ. தாலி அறுத்த கனிமொழியே வெளியே போ, வெளியே போ. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. டாஸ்மார்க் ஆதரவு கொடுத்த ஸ்டாலின் வெளியே போ, வெளியே போ. டாஸ்மார்க் ஆதரவு கொடுத்த ஸ்டாலின் வெளியே போ, வெளியே போ. வெளியே போ, வெளியே போ. இந்த விரோத அரசை வெளியே போ. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இதை வேற பிரதமர் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. விடியல் பெண், விடியல் பயணம், உரிமை தொகை, தோழி விடுதுன்னு வைதேகி காத்திருந்தால்
கிழக்கே போகும் ரயில், அம்மன் கோயில் கிழக்காடு, அரண்மனை கிளி, உங்களை பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பெண்களுக்கு நீங்கள் கொடுத்த திட்டத்தை பற்றி கேட்கல. ஆன்சர் தரலனா பரவாயில்ல, உங்களுக்கு கேள்வியே தெரிய மாட்டேங்குது. பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு வெறும் டுபாக்கூரு. இப்போ மக்களுக்கு தெளிவா தெரியும். இப்பவும் நாங்க சொல்றோம் 7 மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். தலைவர் அறிவிச்சுட்டாங்க. அவன் நாங்க எதிர்பார்த்தோம், நாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம், வரல. ஏற்கனவே நீட்டை எதிர்த்து கையெழுத்து வாங்குவதுதான் நீற்றத்திற்கான ரகசியம் என்று துணை முதல்வர் கூறியிருந்த நிலையில் அதற்கு என்ன ரகசியம் ஒரு ரகசியம் கிடையாதுங்க. 5 வருட ஆட்சி முடியும் தருவாயில் இப்படி கூசாமல் எதிர்க்கட்சிகள் தான் நீட்டை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்று உருட்டுவதற்கு இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால் மட்டுமே முடியும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி தீர்த்து வச்சாங்க? ஓபிஎஸ் முதலமைச்சரா இருந்தாரு. அப்போ முதலமைச்சர் பன்னீர்செல்வமால பண்ண முடிஞ்சது இந்த முதலமைச்சரோட பண்ண முடியலன்னா என்ன காரணம்? முதுகெலும்பு, தைரியம், அந்த ஆளுமை திறன் அது இல்லாததுனாலதான் இந்த அரசு இப்படி அடிமைப்பட்டு கிடக்குது. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? பெரியவர்களே, இப்ப நீங்க மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. உடனடி நன்மையாய் ஒன்றை நான் எதிர்பார்க்கிறேன். இனி எவனும் தமிழ்நாட்டிலே பொது இடத்திலே அமர்ந்து மது அருந்த கூடாது. பொது இடத்திலே அமர்ந்து மது அருந்த கூடாது. Few minutes later. மாநாட்டு பந்தலுக்கு வருவதற்கு முன்னால் சில தொண்டர்கள் புதர் பகுதியில் குழு குழுவாக அமர்ந்து மது அருந்திவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. திண்டிவனத்துல முடிவு பண்ணி பச பாண்டிச்சேரியிலேயே விட்டாங்க. பீர்ல 4% இருந்து 5% தான் ஆல்கஹால் இருக்கணும். ஆல்கஹால் தான் போதை தரக்கூடிய ஒன்று. தெரியுது, நீ மூடு. பிராண்டி விஸ்கிலாம் 35% மேல இருக்கும். 100 மில்லி எடுத்துக்கிட்டா 35% ஆல்கஹால் இருக்கும். 35 மில்லி, 40 மில்லி. பிராந்தியில 40க்கு மேல. அதெல்லாம் ராவா குடிக்க முடியாது. பீர் அப்படியே ஊத்திக்கலாம். போதை ஏறி போய் தகராறு பண்றியா? போதை ஏறாதனாலதான் தகராறு பண்றான். பொழுது சாய உள்ள வந்தப்படா குடிச்சுக்கிட்டே இருக்கப்படா. நீரா புளியத தவிர போதை ஏற்ற பாடு. பிராந்தி விஸ்கில ஏதாவது கலந்து சோடா கலந்து தான் குடிக்கணும், இல்லனா தண்ணி ஊத்தி தான் குடிக்கணும். ஏன்னா அவ்வளவு கான்சென்ட்ரேட்டட் ஆல்கஹால் இருக்கும். அடர் ஆல்கஹால் இருக்கும். அதுல எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமா 10-20 கூட வச்சு விக்கிறாங்க சார். சில நேரத்துல மூடி திறக்க வர மாட்டேங்குது. கீழே ஒரு தட்டு மேல ஒரு தட்டு தட்டுற கிறு சுத்திக்கிட்டே இருக்கு சார். இவ்வளவு சிரமப்பட்டு குடிச்சும் போதை ஏற மாட்டேங்குது. தம்பி, இந்த இடது பக்கத்துல இருக்க தம்பி நாற்காலியை தூக்காதீங்க. பேரிகார்டு தாண்டி குதிக்கிறது முயற்சி பண்ணாதீங்க. தயவு செய்து மாநாட்டை சீர்குலைக்கிற மாதிரி நடந்து கூடாது. தயவு செய்து அமைதியா இருங்க. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. நான் பெற்றோர்களுக்கு சொல்கின்ற வேண்டுகோள், தயவு செய்து அரசு பள்ளியை சார்ந்து உங்கள் பிள்ளைகள் எங்களை நம்பி அனுப்பிச்சு வைங்க. நம்பிக்கைலாம் இல்ல. அட கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். யார் நம்பி அனுப்புறது? ஒரு பக்கம் போனா பள்ளிக்கூடத்துக்கு போனா இடிஞ்சு ஓடுகள் மாணவருடைய மண்டையில விழுது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. தயவு செய்து அரசு பள்ளியை சார்ந்து உங்கள் பிள்ளைகள் எங்களை நம்பி அனுப்பிச்சு வைங்க. இது சரி வராது. இந்த பா, ஏய் எந்திரிப்பா, எந்திரியா நீ. இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ண நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தரையை தொடச்சதெல்லாம் போதும், போய் அந்த செவத்தை தொட போ. சமுதாயத்தில் நடமாடக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களாக உருவாக்கி தர வேண்டிய அந்த பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கு என்கிற வகையில எங்களை நம்பி அனுப்பி. யாரு அவன்? சரியான டுபா குருமாப்ல, நீ வேணா பாரு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இன்டர்நேஷனல் பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கும் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் கவின் தனது தந்தை கையால் சான்றிதழை பெற்றார். கொண்டையும் மறைக்காம விட்டிய குமார், இந்த பாட்டை கேளு. நம்மளுடைய பிள்ளைகளே நம்முடைய தமிழ்ல பேசுறதே பாத்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. தமிழ் பாடத்தை, இந்த தமிழ் உணர்வை ஊட்ட வேண்டிய அந்த கட்டாயம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. சரியா தானே செஞ்சிருக்கான். 10 போட்டா தப்பா? கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. லாங்குவேஜ்னா எதுல கஷ்டம்? எந்த லாங்குவேஜ் கஷ்டம்? பிரெஞ்சு தான் உங்க லாங்குவேஜா? ஆமா தான். தமிழ் கிடையாது. நான் தமிழ் எடுக்கல. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. பேச விட்டவன பூரா தெரிஞ்சு போச்சு.
என்னோட இரண்டாவது மகன் தமிழ் தான் பாடம் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாரு. எதனால அவர் சொன்னாருங்கிறதுக்காக சொன்னார். 6ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் பாடத்தை படித்துக் கொண்டிருந்தவர் 7ஆம் வகுப்பு வரும்பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு சொல்லும்போது நான் சொன்னேன் தமிழ் மாதிரி வராது, சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது அதுதான் அவர் சொல்லியிருப்பாரு பிரெஞ்சு ரொம்ப டஃப் அப்படின்னு. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். தமிழ் பாடத்தை இந்த தமிழ் உணர்வை ஊட்ட வேண்டிய அந்த கட்டாயம் என்னைக்கெல்லாம் அவருடைய பேனா தலை குனிதோ அன்னைக்கெல்லாம் தலை நிமிர வச்சிருக்காரு தமிழகத்தையே. கலைஞரின் பேனா தலை சாயும் போதெல்லாம் தமிழன் தலை நிமிர்ந்தான் தானே சார்? இப்ப செத்துட்டான் எல்லா தமிழன்னா